ஹாய் நம்மளோட ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான லோட்டஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக நம்ம ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் வரையோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் ஷார்ட்ஸு இல்லை வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ ஒரு முருகர் வந்து இந்த தாமரை மேலே உட்காந்துட்ருக்க மாதிரி, இல்லை ஒரு ஆண்டாள் உட்காந்துட்ருக்கிற மாதிரி, கிருஷ்ணர் உட்காந்துட்ருக்க மாதிரியெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிக்சருக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரியான லோட்டஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஃபுல்லாக பேஸ் கலர் வந்து பிங்க் கொடுத்துக்கலாம். பிங்க்னா ரொம்ப நிறைய ஒயிட் எடுத்துகிட்டு கம்மியாக லைட்டாக மட்டும் ஒரு மெஜெண்டா பிங்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே அந்த கலர் வந்து பேஸ் கலராக கொடுத்துக்கலாம் லோட்டஸ் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நியூ மெத்தட் தான் வந்து இதில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோ எடுத்திருக்கோம். எல்லோவை வந்து இப்போ நம்ம கொடுக்குற மாதிரி அந்த சென்ட்ரல் பெட்டல்ஸில் மட்டும் எல்லோ வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மற்ற இதிலெல்லாம் வந்து அந்த இதழோட ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம எல்லோ வந்து கொடுத்துக்கிறோம். கீழேயும் அதே போல் அந்த இதழோட ஒரு பகுதிக்கு மட்டும் நம்ம எல்லோ கொடுத்துக்கலாம். இது வந்து லெமன் எல்லோ தான். லெமன் எல்லோவை நான் அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு நான் கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பேஸ் கலர் ஃபுல்லாக பிங்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லெமன் எல்லோ எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம வேறு மாதிரியும் பண்ணலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு பேஸ் கலருக்கு வந்து ஒயிட் கூட எல்லோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பிங்க்கை வச்சு ஷேட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓகேவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எல்லோவை கீழேயும் வந்து நம்ம லைட்டாக கொடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி எல்லோ கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ப்ரஷ்ஷை வாட்டரில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு வெட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஷேட் பண்ணி விடுறோம். ப்ரஷ்ஷில் நிறைய வாட்டர் இருக்கவும் கூடாது. அதனால் வந்து லைட்டாக மட்டும் அப்படியே துணியில் லைட்டாக தொடச்சிட்டு அதை அப்படியே வந்து ஷேட் பண்ணி விடுறோம். அது வந்து மற்ற பக்கம் போச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம பிங்க் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஹைட் பண்ணிடுவோம், ஷேடிங் கொடுத்துருவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே வந்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதாவது நம்ம இப்போ ப்ரஷ்ஷில் நம்ம அந்த எல்லோ கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த லைனு வரையாக தெரியறதுலாம் தெரியக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ப்ரஷ்ஷை வச்சு அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுடுறோம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வருதா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிங்க் எடுத்துக்கோங்க. பிங்க் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிங்க் எடுத்தீங்க இல்லையா, நிறையா ஒயிட்டு கொஞ்சமாக பிங்க் எடுத்து, ஸோ அதை விட கொஞ்சம் டார்க்காக நமக்கு வரணும் பிங்க்கு. அதனால் ஒயிட்டும் பிங்க்கும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் சைஸ் வந்து ரெகுலராக எல்லா பிக்சர்லேயுமே நான் யூஸ் பண்ணுறது நம்பர் 2 அண்ட் நம்பர் 6 தான். கொஞ்சம் அவுட்லைன்லாம் போடுறோம் அப்படிங்கும்போது 0 சைஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இதுக்கு வந்து 0 இல்லை 2 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் பட்டையாக வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அதை வந்து உள்ளே அப்படியே வந்து நம்ம அதை ஷேடிங் கொடுக்க போகிறோம். அதனால நீங்கள் இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்குமே அந்த அவுட்லைன் எங்கெங்கே இருக்கோ அந்த எல்லா அவுட்லைனுக்குமே நீங்கள் இந்த பிங்கை வந்து கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ப்ரஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து இந்த பிக்சருக்கு மட்டும் இல்லை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பிக்சருக்கு நீங்கள் ஷேடிங் கொடுக்குறதா இருந்தாலுமே தனியாக ஒரு பேலட் அந்த பேலட்லேயே தனியாக ஒரு இடம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாட்டர் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு, நீங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த கலரை வந்து லைட்டாக எடுத்து அந்த வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. அது வந்து இந்த ஷேடிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற அவுட்லைன் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா அதை வந்து நம்ம உள்ளே வந்து அப்படியே ஷேட் கொடுக்க முடியாது. அதனால நீங்கள் அந்த மாதிரி தனியாக நீங்கள் வாட்டரில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதை எடுத்து நம்ம இதுக்கிட்ட நம்ம ஷேடிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதை மாதிரி தான் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து அந்த வாட்டரில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலர் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே வாட்டர்லேருந்து எடுத்து அதிகமாக வாட்டர் ப்ரஷ்ஷில் இல்லாத மாதிரி பார்த்துட்டு உள்ளே வந்து நம்ம ஷேடிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கீழே இருக்க எல்லா பெட்டல்ஸ்க்கும் வந்து நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள். அது கீழேயும் அதே மாதிரி லைட்டாக மட்டும் அந்த லெமன் எல்லோ தெரிகிற மாதிரி விட்டுட்டு மற்ற எல்லா பக்கமும் அவுட்லைன் போட்டுட்டு அந்த அவுட்லைன்லேருந்து நீங்கள் ஷேடிங் கொடுத்து விட்டுருங்க. மேலே வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு சரி ரொம்ப ட்ரை ஆயிரும் கீழேயும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே ஷேடிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழேயும் அதே மாதிரி நம்ம அவுட்லைன் போட்டுட்டு சொன்ன மாதிரியே நம்ம இதையும் மேலே எப்படி நம்ம ஷேடிங் கொடுத்தோமோ அதே மாதிரி ஷேட் பண்ணி இதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு இது நான் இது சொல்கிறது ஏதாவது புரியலை, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேட்டுட்டு உங்கள் டவுட் என்னவோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா எப்படி, இல்லை இன்னும் வந்து நான்
இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ்லேயோ எதில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாருக்குமே புரியணும். ஏன்னா ஸ்கூல் போகிற குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க ஒரு 50 அந்த ஏஜில் இருக்கிறவங்க வரைக்கும் வந்து நம்ம கிளாஸ் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுனால தான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த லோட்டஸில் வந்து எல்லோ கொடுத்தோம் இல்லையா, அந்த எல்லோவுக்கு பக்கமாக எல்லோ மேலேயே கொடுக்கக்கூடாது, எல்லோவுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ஒயிட் மாதிரி கொடுத்துருக்கோம். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா, ஒயிட் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அது கூட நல்லா வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பேலட்டில். அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷில் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஒயிட்டையே எடுத்துகிட்டு அந்த எல்லோவுக்கு பக்கமாக இந்த மாதிரி சும்மா லைன் மட்டும் போட்டுடலாம். லைன் போட்டு அந்த லைன் மேலேயே ஒரு 2-3 டைம் ப்ரஷ்ஷில் நீங்கள் அப்படியே அந்த லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் பிளெண்ட் ஆன மாதிரி காமிக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு பிக்சர் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இந்த பிக்சர் வந்து இப்படி தான் நம்ம பண்ணணும், இதே மாதிரி தான் இப்போ இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு டைம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த பிக்சர் நம்ம இப்படி இருக்கே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிங்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோ கொடுத்து ஒயிட் கொடுத்தோம். நாம் ஏன் அப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துட்டு அதில் நம்ம எல்லோ கொடுத்துட்டு கடைசியில் நம்ம பிங்க் கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட உங்களுக்கு தோணும் இல்லையா நீங்கள் யோசிக்கும்போது? ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொல்கிறது தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம். அது ப்ரொஃபஷ்னலாக தேன்ஜூர் பெயிண்டிங்கில் அவங்க ஃபாலோ பண்ணுறது தான் வந்து நார்மலாக ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா பிக்சர்ஸ்லேயுமே. அதனால் வந்து இப்போ நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறீங்க, உங்களோட ஓன் யூஸ்க்கு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள்.